வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் எஸ்எல். இந்த சவுண்டு கேட்குதா இல்லையான்னு தெரியல. இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை கிரிவலம்லாக பார்க்கலாங்க. சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10 செகண்ட் தான் இன்ட்ரோ, டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். திருவண்ணாமலை கிரிவலம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ராஜகும்பத்தை கும்பிட்டு இப்போ தாங்க நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஒரு 14 கிலோமீட்டர் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 14 கிலோமீட்டர் நடந்துடலாமா? வாங்க. நானே 14 கிலோமீட்டர் நடந்ததில்லை, மிஞ்சி போனால் 4 கிலோமீட்ரு, அதுவே அதிகம். நடந்துடலாம், அண்ணாமலையாக இருக்கார், அவ்வளோதாங்க. ஹவர்ஸ் இது முதல் லிங்கங்க, இந்திரலிங்கம். சாமி இருக்கு, அப்படியே போய் பார்த்துருவாங்க. ஆக்சுவலி முதல் தடவை கிரிவலம் வர்றாங்க. ஸோ ஏதாவது தப்புகள் இருந்தால் மன்னித்து கொள்ளவும். நிமிஷங்க. திரும்ப அதாவது அங்கே நம்ம இங்கே வரத்துக்குள்ள இன்னொரு வாகனங்க, யாரும் பத்தலாமா? நீங்கள் அதாவது நீங்கள் வந்து ஒரு எல்லை அடிச்சுட்டு தென் ஒரு லெஃப்ட் சைடு திரும்பணுங்க. உங்களை எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி இந்த கிரிவல பாதைன்னு போட்டுருவாங்க. ஸோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபேமிலியோட வந்திருக்கேன். இதெல்லாம் எவ்வளோ எடுக்கிறோன்னோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஏன்னா நான் முதல் தடவைங்க, அது திருவண்ணாமலைக்கு வேணால் 3ஆவது தடவையாக இருக்கலாமே தவிர்த்து இந்த கிரிவலத்துக்கு நான் முதல். ஸோ ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட்ஸை தெரிவிங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இவரோட நம்ம அண்ணனோட ஒரு கொலாபரேஷனோட தாங்க வரும். சுப்பு அண்ணனோட, சுப்பு ட்ராவலாக்ஸ் அண்ணனோட ஒரு கொலாபரேஷன் வீடியோ தாங்க வரும். எவ்வளோ தூரம் வந்துச்சுங்க. இங்கேருந்து ரைட் சைடு திரும்பணுங்க, அவ்வளோ. அதாவது கிரிவலம் பொறுத்த வரைக்கும் ராஜகோபுரம் ஸ்டார்ட் பண்ணலாம். நீ எங்கேருந்தா ஸ்டார்ட் பண்ணலாம். சேலம் பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் பஸ்ஸே வருது. அந்த ஒரு 25% வருது தான் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும் கிரிவலத்துக்கு, சரிங்களா? ஸோ கிரிவலம் தான் நடங்க. பஸ்லேயும் நீங்கள் சேலம் தான் வரீங்கன்னா பஸ்லேயும் சுற்றி பார்க்கலாம், நீங்கள் நடந்தும் சுற்றி பார்க்கலாம், சரிங்களா? அவ்வளோதாங்களா? சரிங்க, அடுத்த பாயிண்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ தண்ணி வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த இடத்துல இருக்குங்க. பொங்கல் சீசனில் வந்திருக்கேன் நான். மாட்டு பொங்கல் அன்றைக்கி வந்திருக்கேன். ஆர்ஓ ஸ்டேடியம் அப்படின்னு நெடுஞ்சாலைத்துறை ஹைவே டிபார்ட்மெண்ட்டால் இது பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்பாட்டில் பார்க்கலாங்க. ஸ்பாட்டில் தான் போடுறேன் கைஸ். 1 கிலோமீட்டர் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டாங்க. இதே மாதிரி 14 கிலோமீட்டருக்கு நடந்துடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்மளை நம்பிட்டு நடப்போங்க. இந்த வீடியோவில் நான் வாய்ஸ் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைச்சுன்னா கொஞ்சம் நான் ஏதாவது எடிட்டிங்கில் ஏதாவது வாய்ஸ் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன், சரிங்களா? என்னால் முடிந்தவரை எல்லாத்தையும் செய்கிறேன். வேறு பிரைட்னஸ் வேறு அதிகமாகிடுச்சு. கைஸ், ரூட் மேப் போட்டுருவாங்க கிரிவல பாதை. இந்த மாதிரி ஒவ்வொரு கிலோமீட்டருக்குமே இருக்குங்க. இந்த நீங்கள் இதை பார்த்தாச்சு. அடுத்த இது வந்திருக்கோங்க, இந்த வந்திருக்கோம். ஸோ நம்ம ஃபேமிலி நம்மளை விட்டு போயிட்டுருக்காங்க. நானும் நடக்கிறேன், மங்கு நடப்போங்க.
வாங்க. லாஸ்ட் செக் ஆகுமா? செகண்ட் ஸ்டாப்பு. ஆக்சுவலி நம்ம திருவண்ணாமலைக்கு தெலுங்கு பீப்புள்ஸ் அதிகமாக வர்றாங்க. மேபி தெலுங்கு போர்டு வச்சுன்றதான் நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பாக ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, எல்லாத்துக்குமே நம்ம தமிழ்நாடுகளுக்கு தெலுங்கில் இதுக்கு போர்டு வச்சுருக்காங்க அப்படின்றது இருக்குங்க. இருங்க, ஃப்ரெண்ட் கேமரா பேசுகிறீங்களா? ஆக்சுவலி உங்கள் ஃபேஸ் கூட தெரியவில்லை. இருங்க, இப்போ தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா அக்னிநர் ஆலயம்னு அந்த கோயில் வந்துருக்காங்க. ஸோ இந்த விலாக் எடுக்கிறதே நான் எனக்கு பிளான் இல்லை. இந்த கோயில் வந்து திருவண்ணாமலைக்கு இதே வந்து விலாக் கண்டென்ட்டு இல்லாதனால ஒரே விஷயம் வந்து இங்கே 30 கிலோமீட்ரு, பெங்களூர் 201. இது வந்து மெயின் ஹைவேங்க, நார்மல் ரோடெலாம் கிடையாது, ஹைவே ரோடு. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு மாற்றினால நமக்கு நைட் டைமு, அதனால் நம்ம வந்து இந்த ரோட்டில் இப்போ பஸ் வர்றதில்ல. பஸ் வந்தால் யாராவது திருவண்ணாமலை பீப்புள் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நமக்கு திருவண்ணாமலை ரொம்ப புதுசு. சரிங்களா? ஆக்சுவலி 2 பேர் முன்னாடி போய் நின்றுருக்காங்க. அக்னிலிங்கம் கிரிவலம் மீதமுள்ள தூரம். அக்னிலிங்கம் பெஸ்டர் அக்னிலிங்கம்மா. அக்னிலிங்கம் வந்துருக்காங்க. அதுதாங்க அக்னிலிங்கம். ஆக்சுவலி நான் எடுக்கிற வீடியோ எல்லாமே 4K பிக்சல் எடுத்துகிட்ருக்கேங்க. இதுவரை நீங்கள் 1080 பிக்சல்லாம் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. பல வீடியோவுமே இந்த முன்னாடி பஸ் லாக் வந்திருக்கும், அதுவுமே அப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா? அதுவுமே 4K பிக்சல் தான் எடுத்திருக்கேன். 2வது லிங்கம் வந்துருக்கேன், அக்னி லிங்கம். போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேங்க, ஒரே நிமிஷம். காளியம்மன் கோயில் இருக்குங்க. நான் போக மறந்துட்டேன், என்னன்னு இப்போ பார்த்து. சரிங்களா? ஆக்சுவலி 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேங்க. யமலிங்கம் நெக்ஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் யமலிங்கம். இன்னும் 1.8 கிலோமீட்டருக்கு யமலிங்கத்துக்கு. மங்கு நடந்து பாயிண்ட் நம்பர் 2. மங்கு நடந்து பாயிண்ட் நம்பர் 2 வந்தாச்சுங்க. 2 கிலோமீட்டர் வந்துருக்கோம், இன்னும் 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு கிலோமீட்டர் நம்ம லைஃபோட கோலில் ஒரு பாயிண்ட்டுன்னு ஒரு இது வச்சு இப்போ நடக்க ஆரம்பிச்சோன்னா கரெக்டாக இருக்குங்க. கிரிவலம் ஏகப்பட்ட பேர் நடக்கிறாங்க. ஆக்சுவலி நான் ஏன்டா செல்ஃபி கேமராவில் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னால் பேச முடியல, கோச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம டீம் நம்மளை விட்டுட்டு ஓடிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 செகண்ட் நின்று வீடியோ பேசுறதுக்கு நம்ம டீம் நம்ம விட்டுட்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க. இன்னொன்று, நாளைக்கு காலையில் திரும்ப இன்னும் 2 லாக் இருக்குங்க. பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அது என்ன நிலமையில் நடக்கும்னு தெரியல. பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம கிரிவலத்தை முடிக்கிறதை பொறுத்து. ஏன்னா 14 பாயிண்ட்டு நம்ம முடிக்கணும்ல. 4 கிலோ நம்ம 4 மணிக்குள்ள இது இந்த இது கிரிவலம் முடித்தா தாங்க உண்டு. கரெக்டாக 10 மணிக்கு 10:40 என்னமோ சம்திங் தான் ஆரம்பித்தோம். 10:40 ஆரம்பிச்சதுங்க. டைம் பார்த்திங்கன்னா 11:30ங்க. ஆக்சுவலி 1 மணி நேரம் ஆச்சா.
பீச்சுக்குள்ளே கொஞ்சம் மங்கு நடக்க வேண்டியதான், வழி இல்லை. 10:40 அதுக்கு மேலே தான் ஆரம்பித்தேன். சரிங்களா, மங்கு நடந்துகிட்ருக்கோம். ஆனால் ஸ்லோதரங்க நடந்தாகணும். வேகமாக நடந்தேன். ராஜா நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் கிரிவலம் நடக்கணும். 2 கிலோமீட்டர் வந்து தெரியலைங்க. சரி, டெவலப் மேலே வந்துருப்போம் தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் முடியுது. இதே நம்ம சோலோ வந்தால் என்னோடய டைம் தான் வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இன்னொரு முறை யாராவது ஒரு யூடியூபர் கூட, ஏன் நமக்கு இன்றைக்கி காலையில் நம்ம மோதி பார்த்துருப்போம், போன வாங்கில் பார்த்துருப்பீங்க, அவரே கூட்டிகிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு, இனி நம்ம கவர் பண்ண ரூட்டோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு ஃபுல்லாக சீனரிஸ் வேறு இருக்குங்க. அதை வந்து இன்னொரு ரூட்டு கவர் பண்ணிடலாங்க சீக்கிரமாக. மோஸ்ட்லி இந்த மார்ச் ஆர் ஏப்ரல் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது இன்னொரு இது பண்ணிடலாங்க. கைஸ் ஒரு 2.5 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 o'clock டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மேலே பிரேக் எடுத்துக்கோங்க. 11:40 2 கிலோமீட்டர். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும், வேறு வழி இல்லை. ஒரு 5 ஹவர்ஸில் முடிச்சிடலாம் நம்பிக்கை இருக்குது. பார்த்துடலாங்க. அண்ணாமலையார் கொடுக்குற வழி, ஓகேங்களா? அண்ணாமலையார் கொடுக்குற வழி தாங்க மொத்த இதுவுமே. சரிங்க, நெக்ஸ்ட்டு கிளிப்பில் பார்க்கலாங்க. கைஸ் அரௌண்டு எத்தனை கிலோமீட்ரு? 3.6 3.5 கிலோமீட்ரு. ஒன்றும் இல்லை, 4 பங்கு முடிச்சாச்சுங்க. யமலிங்கம் வந்திருக்கோங்க. யமலிங்கம் கோயிலுக்கு வந்துட்டாங்க. இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ் லெஃப்ட்டுங்க. அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க. எங்க அடுத்த லிங்கம் நிருதி லிங்கம். அதுக்கு இன்னும் 1.6 கிலோமீட்டர் இருக்குங்க. ஜஸ்ட் 1.6 கிலோமீட்டர் தான் அடுத்த லிங்கம். ஆக்சுவலி கிரிவலத்தை எப்படி டார்கெட் வச்சு முடிக்கலாம் சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, சிம்பிளான ட்ரிக்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது சொல்கிறேங்க. கண்டிப்பாக வீடியோடே இல்லை கைஸ். கரெக்டாக இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குது ஸ்பாட்டு. இதோ நீங்கள் போகணும் விலாகில் பார்த்துருக்கீங்க. பஸ் விலாகில் நான் இந்த இடத்த காமிச்சிடன்னு தெரியலிங்க. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் அதே ரோட்டில் வந்துட்டு என்ன இந்த லையாப்பில் இதில் போகிறாரு, ஆனால் இந்த பஸ்ஸு இதில் போகக்கூடாதுன்னு தான் இது சொல்லியிருக்காங்க. அண்ணாரு அந்த பக்கம் போகிறாரு. மியூசிக் தான் கேட்டு கண்டுறீங்க. இங்கிலீஷ் காப்பிட்டாங்கன்னா இதுதாங்க. ஸோ இந்த இடம் தாங்க பஸ் வந்து உங்களுக்கு 100 பாயிண்ட். இல்லையா இந்நேரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலி இது ஒரு நார்மல் சிவராத்திரி நாள், பிரதோஷம் சிவராத்திரி. இன்னும் நார்மல் நாள் வந்தாலே இதுதாங்க இருக்கும். கண்டிப்பாக இன்னொரு நாள் நார்மல் நாளில் வருவாங்க. ஸோ இது வந்து செங்கம் போகிற ரூட்டுங்க. செங்கத்துலேருந்து இது வந்து கிரிவலப்பாளையத்தில் தான் எல்லா பஸ்ஸும் போகும். ஸோ நடக்கும்போது பார்த்து நடங்க. ரோட்டு மேலே ஏறிக்கோங்க, பஸ்ஸுகள்லாம் போகும். இம்பார்ட்டன்ட் விஷயம். 2 சைடுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதெல்லாம் போகும். பழம்புரி விநாயகர் ஆலயம் வந்துருப்பாங்க. சரிங்களா, கொஞ்சம் இது பார்த்து பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது மேலே கொஞ்சம் மேலே ஏறி நடக்குது. நம்ம சேஃப்டி தாங்க, நமக்கு தாங்க சேஃப்டி. கைஸ் போகிற வழியில் ஒரு முடவாட்டுக்கால் சூப்பு வாங்கி குடித்தேன். 30 ரூபா, நல்லா இருந்தது. நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் இருக்குது, நம்ம டிஸ்டன்ஸாக இருக்குங்க. இன்னும் நம்ம இது இன்னொரு லிங்கும் என்னமோ பேர் தெரில டக்குன்னு. பிரேக் கோசரன்ட்ருக்கோம்.
ஐஸ்வரேஸ்வரர் திருக்கோவில் நல்லா இருக்குங்க. இல்லை கோவில்லாம் நல்லாவே இருக்குது. பகல் டைமில் வந்தால் பார்க்கலாம். கைஸ் இங்கே நம்ம தோழர் ஒருத்தர் நின்றுருக்காரு. வனப்பகுதி தோழர் மான் நின்றுருக்காருங்க. கைஸ் உங்களுக்கு இது டிப்ஸ் ஒன்று சொல்லணும்னு பைரவர் வர்றாரு. நீங்கள் வந்து கிரிவலத்தை 14 கிலோமீட்டர் நினச்சிங்கன்னா ரியலி ஒரு பெரிய டாஸ்க் தான் நம்ம கிரிவலம் சுற்றி முடிக்கிறது. அதனால் என்று அப்படி இருக்காதீங்க. எப்படி இருக்கிறீங்கன்னா ஒவ்வொரு லிங்கத்தையும் நீங்கள் ஒரு டார்கெட்டாக வச்சு ஒவ்வொரு லிங்கத்தை ஒவ்வொரு டார்கெட்டாக வைங்க. அப்படி வச்சு நடங்க. அப்படி முடிச்சிங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாங்க. நம்ம இதை நாங்கள் பைக் தான் கண்டிப்பாக போகிறோம். இது ஒரு கோயில் இருக்குது, ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். சரிங்கண்ணா சரிங்களா. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பஸ்ஸு போகிற ரூட்டு, திருவண்ணாமலை போகிற எல்லா பஸ்ஸுமே இந்த ரூட்டு தாங்க போகும். ஸோ நைட் டைமில் கிரிவலம் நடக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து நடங்க. எரியோட பாதையில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பெய்டு ரெஸ்ட் ரூம்ஸே இருக்குங்க. பெய்டு ரெஸ்ட் ரூம்ஸ், அன்பெய்டு ரெஸ்ட் ரூம்ஸ்னு எல்லாமே இருக்குது. கைஸ் இன்னும் 9 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. 5 கிலோமீட்டர்னா ரெண்டு கவர் பண்ணுங்க. நானே இந்த அளவு நடந்தது இல்லைங்க. 5 தான் எனக்கு தான் பொறுத்தவரைக்கும் அதிகம். ஆக்சுவலி நம்ம மலை ஏறுவோம் எல்லாம் பண்ணுவோம். பட் நடக்கிறதுன்னு பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் 4 அவ்வளோதாங்க. இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குங்க. நடந்துடலாம் வாங்க. இப்படி தாங்க. ஒன்று டார்கெட்டை இந்த போர்டு மேலே வைங்க, இல்லையா டார்கெட்டை லிங்கத்து மேலே வைங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுங்க. சிம்பிளுங்க. இங்கே பார்த்தீங்களா, ஆஹா இங்கே ஒரு தோழர்கள் இல்லைங்க, ஏகப்பட்ட தோழர்களாக நின்றுருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இங்கே இந்த எங்கே இதெல்லாம் வனப்பகுதிக்கு உள்ளே வருது. தீனிலாம் போட்டு கொடுத்துடாதீங்க. இருங்க ஒரே நிமிஷம். அந்த சைடும் பாரு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு டீர் ஸ்பாட்டுக்கு வேறு மாதிரிங்க கொம்பு வச்சுருக்காங்கங்க. அங்கேருந்து வரத்துக்குள்ளே ஒருத்தர் ஓடிப்பிட்டாரு. உள்ளே இருக்காருங்க இன்னொருத்தர், நல்லா பெரிய கொம்பு வச்சுருந்தாரு. ஆக்சுவலி குரூப்பாக வர்றது என்ன ஒரு பிரச்சனைனா, பின்னாடி பஸ் வருது. ஸோ ஓரம் வந்துடும். என்னங்க நடக்குது? ஐ திங்க் இன்னொரு செகண்ட் இன்னும் ஏதோ வந்துருக்கேன்னு நினைக்கிறேங்க. யாரு? பேக் டு பேக்கு போடு. இப்படி தான் இருக்கணும். எனக்கு பஸ் பண்ணி ரொம்ப பிடிக்குங்க. இது சிவசக்தி சுத்தப்பீடங்க. ஓகேவா, நாம் 3/3 ஐயா கரெக்டாக இருந்தது 1/3 ஆஃப் இது வந்துட்டோங்க. ஆக்சுவலி லாக் ரொம்ப பெருசாக போடுவாங்க. சரிங்க, முதல் தடவை வரேன். எல்லாத்துக்கும் நான் டீட்டாக தான் போட்டு பழக்கம். ஓகேங்களா, இங்கே இப்போ வந்து டார்கெட் அடிக்கிறதுக்குள்ளே நமக்கு அடுத்த போட்டு தான் வந்ததுங்க. அதில் வேறு என்னமோ குத்திருச்சு தெரியல. ஓ ஆக்சுவலி மானில் இருக்குது பார்த்தீங்களா, இது சோனகிரி ஃபாரஸ்ட்டுங்க. ஓகேங்களா, நித்யானந்த ஆசிரமம் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் வந்தாங்க நிருதிலிங்கம். வாங்க போயிடும். 5 கிலோமீட்டர் முடிச்சாச்சு, இன்னும் 9 கிலோமீட்ரு. இது என்ன ஆகுதுன்னு எனக்கும் தெரில. எனக்கு தெரிஞ்சால் போக சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு கிலோமீட்டர் கணக்கு பிடிச்சிக்கோங்க. திரும்ப போயிட்டாங்க முன்னாடி. நம்ம ஒரு 5 செகண்ட் முன்னாடி போயிடுறாங்க டீமில். நம்ம பின்னாடிலேருந்து போய் டார்கெட் அடிக்க வேண்டியதாக இருக்குது, பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த லிங்கம் நிருதிலிங்கம் வந்துக்கோங்க. நம்ம டீம்மேட்ஸ் சொல்ல போகிறாங்கன்னா அவங்க கூட நம்ம உள்ள போய்ட்டு என்ன காமிச்சிட்டோங்களா.
இங்கே இறுதிலிங்கத்துக்கு எதிரிலே இருக்குங்க. ஏங்க இது என் ஃபோனோட ஃப்ளாஷ் லைட் வச்சு இது பண்ணுதுங்க. 8.6 கிலோமீட்டர்ஸ் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன். இன்னும் கோயிலுக்கு இருக்குங்க. 8.6 கிலோமீட்டர் தான் இருக்குது. நடந்துடலாம் வாங்க. இன்னும் 6 கிலோமீட்டர் கூட இன்னும் முடிச்சிடணுங்க. மோஸ்ட்லி வித்தின் 4 ஃபுல்லாக முடிச்சிடலாம். 8 கிலோமீட்டருன்றது. டைம் பார்த்தீங்கன்னா 12:40. சூரியலிங்கம் 1.3 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோதாங்க, ஷார்ட் டிஸ்டன்ஸ். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 1 மணிங்க. 6 கிலோமீட்டர் நடந்துட்டோம். ஆக்சுவலி இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. 1 மணி இன்னும் 2 நேரத்தில் 3 மணி நேரம் மேக்ஸிமம், 5 மணி நேரம் மேக்ஸிமம் வச்சுருக்கேன். என் கணக்கு முடிச்சிடலான்னு தோணுது. முடிச்சிடுவாங்க. ஏன்னா வீட்டில் அவங்களும் நான் பார்க்கணும், நம்மளையும் நான் சொல்ல வந்தேன்னா நான் சரி இது பொறுமையாக தாங்க சுற்றுவேன். ஸோ அவங்களையும் நம்ம பார்க்கணும், வீட்டில் இருக்கவங்களையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்லோவாக தான் சுற்றிட்டு இருக்கோம். என்னென்னா கேரளி அங்கே எடுத்ததுங்க. ஸோ நானே இப்போ விளாகுற சகோதரர் நிற்கிறதாங்க நமக்கு ரெஸ்ட்டு. மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்றேங்க. எங்கேயாவது போய் ஒரு இளநீ பூஸ்ட் அடிக்கணுங்க. இளநீ குடிச்சிடோம்னா ஆச்சு, ஒரு பூஸ்ட் அடிக்கலாம் அடுத்த ஸ்பாட்டில். இப்போ ஒரு 1.5 கிலோமீட்டர் மேலே எதுவும் இல்லை போலைங்க. சரி பார்க்கலாங்க வாங்க. நித்யானந்த ஆசிரமம் இங்கே இருக்குது. சரி பார்க்கலாம் வாங்க. கைஸ் பாதி தூரம் கம்ப்ளீட்டுங்க. நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி கிரிவலம் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாதி தூரம் முடிச்சிட்டோங்க. இன்னும் பாதி தூரம் தாங்க இருக்குது. ஒரு ஹோப்போட சிவனுக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டு அடுத்த இதை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. அடுத்த 7 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி போகலாம். ஆனால் நல்லா பனிங்க கைஸ், சரியான பனியாக பெஞ்சிட்ருக்கு. முடியல. முதல் தடவை கிரிவலம். ஆனால் நம்ம வீட்டுக்கெலாம் நான் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போகிறது 4 கிலோமீட்டருங்க. அப்போ நடக்கும்போது கால் என்ன கணக்கும், எப்படா வீட்டுக்கு போய் படுப்போன்ற மாதிரி இருக்குங்க. ரியலி ஒரு வைப் எதுவுமே கிடையாது. ஒரு ஆவரேஜ் க்ரௌடு இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது தெரியலையா நமக்கு, கூட நடக்கிறனால தெரியலையா என்னன்னு தெரியலைங்க. ஆமாங்க, ஒரு விஷயம் என்னென்னா சூரியலிங்கத்தை மிஸ் பண்ணிட்டேன். சூரியலிங்கத்தை மிஸ் பண்ணிட்டேங்க. அதனால் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த லிங்கம் வருணலிங்கம் வந்தாச்சு. இந்த லிங்கத்தை கவர் பண்ணிட்டு அடுத்த லிங்கத்தை நோக்கி நடப்பாங்க. நடுவில் ஒரு கோசாப்பழம் மட்டும் ஒரு சின்ன பிரேக்காட்டம் எடுத்து சாப்பிட்டேன். 20 ரூபான்னு சொன்னாங்க. அது நடுவில் இது முழக்கா அது என்ன மொளாட்டுக்கால் சூப்பு, அதுவுமே குடிச்சா ஒரு 30 ரூபா. செம்மையாக இருக்குங்க. ஸ்பெக்ஸை போடுறதுன்னு தெரியல மாட்டேது. பின்னாடி ஏதோ ஒரு வண்டி வருதுங்க. நடப்போங்க, நடந்துகிட்டே இருப்போம். கால விரயம் ஆகின்றது. காலம் அதிகமாக இல்லை என்பது ஒரு முக்கியமான ரீசன். நேரம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் தான் இந்த கிரிவல ஜர்னியை நம்ம முடிக்கணுங்க. அந்த ஒரு டார்கெட் வச்சு இது பண்ணுவோங்க. 3 ஹவர்ஸை முடிச்சிடலாமா? பாப்பா வாங்க. பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டு வாயுலிங்கம் 1.7 கிலோமீட்டர். இப்படி தாங்க நீங்கள் டார்கெட் எடுக்கணும். அடுத்தடுத்து இப்படி டார்கெட் வச்சுன்னா நடக்கிறதும் தெரியாது, ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் ரியலி அந்த டேர்னிங் பாயிண்டில் முன்னாட்டு கால் சூப்பு விற்கிறாங்க. செம்மையாக இருக்குது. ரியலி மஸ்டாக என்னெல்லாம் இன்னொரு ரவுண்டு வாங்கிக்க குடிச்சிடலாமான்னு பார்த்தேன். நம்ம பட்ஜெட்லேயே முடிப்போம்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கப்பை மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டாங்க. ரியலி ஐ லைக் இட். வீட்டில் செஞ்சாலே சூப்பராக குடிப்பேன். இங்கே வந்துட்டு எப்படி இல்லாமல் இப்படியா நைட்டு இன்னொரு இடம் இங்கே சூப்பு கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். ஆஹா, ரோஸ் மில்க் இது சரி பார்ப்போம் வாங்க. கைஸ் 7 கிலோமீட்டர்ஸ் தாண்டி நடந்துகிட்ருக்கோம். இன்னும் ஒரு பேலன்ஸ் ஆஃப் த இருக்குது, 1/2 இருக்குது. என்ன அந்த 1/2 பாட்டில் நடக்கிறதுக்குள்ளே நம்ம டீம் வந்து முன்னாடி போயிடுறாங்க. நம்ம டீம்னு யாரும் இல்லைங்க, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் மாமா, எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு, இவங்க தாங்க எங்களோட டீமு. இவங்க 5 பேர் தாங்க, இவங்க 4 பேர் தான் நம்மளோட டீமு. 5 பேரும் பஸ்ஸில் தான் வந்தோம், ஒன்றா தான் வந்தேன். யாருமே நான் வீட்டில் காமிச்சிருக்க மாட்டேன் பஸ்ஸில் வாங்கினேன், ஏன்னா அது அப்படியே இருக்கட்டும். 5 பேர் வந்தனால தாங்க நமக்கு இன்னைக்கு கேபின் ரைட்டு பர்மிஷன் கிடச்சிது. சத்தியமாக அந்த செகண்ட் சீட்டு, தேர்டு சீட்டு நல்லா உட்காந்து விலாக் பண்ணேன். அந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த விலாக் பார்த்திங்கன்னா 1 and only பஸ் விலாகுங்க. சேலம் டு திருவண்ணாமலையில் ரூட்டில் நாம் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோங்க. இல்லை சன்னியாசமாக மாத்திரம் தான் வாங்க. ரன்னிங் மோடு ஆக்டிவேட்டடுங்க. ஆக்சுவலி நான் பஸ்ஸில் வரும்போது எவ்வளோ தூரம் சுத்தணுமான்ற ஒரு இதில் தாங்க வந்தேன். எவ்வளோ தூரம் சுற்றணுமோ அந்த இதில் தான் வந்தேன். பட்டு ஆனால் எப்படி சொல்கிறது, இந்த ஒரு பனி இந்த மாதிரி நைட்டில் நம்ம நார்மல் நாளில் நம்ம நடக்க சொன்னால் கண்டிப்பாக யாரும் நடக்க மாட்டோம். இது கோயில் வந்துட்டு நம்ம நடக்கிறோம். இது வந்து நீங்கள் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் பணம் இருக்குங்க. மெடிக்கல் ஹெல்த்து இது பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி நான் எல்லாத்தையும் முன்னாடி காமிச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா பின்னாடி ஃபேஸுக்காக தான் எடுத்தேன்னா ஃபேஸ் வச்சுனாலும் பேச முடியல, கோச்சிக்கிறீங்க. ஹெல்த்து இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் நடக்கிறது மூலிமா அக்குபஞ்சர் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இதாக இருக்குங்க. ஓகேவா, அடி திருவண்ணாமலை திருக்கோவில் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டை நம்ம ரீச் ஆகிருக்கோங்க. நம்ம டீமில் ஒரு 2 பேர் முன்னாடி போயிட்டாங்க. அந்த முன்னாடி போன 2 பேர் நம்ம போய் பிடிக்கணும். பின்னாடி 2 பேர் வர்றாங்க, நம்ம மிடில் போயிட்டுருப்போம். சபா இவங்களை ஓடி போய் பிடிக்கிட்டே நம்ம வேலையாக போச்சு. இந்த விலாகு ஆக்சுவலி நான் சோலோ வந்தேன்னா விலாகு பாதி கூட எடுத்துகிட்டு மாட்டேன். ஃபேமிலியில் நம்ம டீம் ஒருத்தர் நம்ம திட்டுவார், அவரே நீ எதுவும் சொல்லலை. ஸோ ஜாலியாக நான் பாட்டு எடுத்துகிட்ருக்கேன் தூங்காமல். நாளைக்கு ஒரு நாள் பயணம் உண்டு. ரிட்டர்னு டக்குன்னு சட்டப்பட்டு சலத்துக்கலாம்னு சொல்லிட்டேன்னா விலாகு கேன்சலு. அப்கமிங் விலாகு இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஏன்னா இது நான் வந்து அப்கமிங் வீடியோஸ் இதே வீடியோவில் நான் சொல்லிடுறேன். வேறு ஏதாவது சொல்லாமல் விட்ருக்கலாம் உங்களுக்கு யோசனை பண்ணி கேட்குறேங்க. இல்லை இந்த விலாகவே உங்களுக்கு பெருசாக போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் நான் எடுத்துக்கணுன்னு தெரில. ஏன்னா ஒரு கிளிப்புக்கு நான் மினிமம் 2 நிமிஷம் பேசிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு என் காது இதாக இருக்குன்னு நல்லாவே தெரியுது. என்ன பண்ணுறது, என் பேசுனது வந்து நான் பேசிடுறேன். நமக்கு இதெல்லாம் ஒரு புது வித ஃபீலுங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் புது ஃபீலு. நம்ம திருவண்ணாமலை வரது தான் ஆக்சுவலி நிறைய கோயிலில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குங்க. நான் பேச வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது. நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பேசுகிறேங்க. கோயிலுக்குள்ளேருந்து நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அடித்து விரட்டிடுவாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு நான் இதுன்னு வீட்டை போய் தனியாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. சரிங்களா, இப்போ நம்ம டீம் மெம்பர்ஸ் 2 பேரும் எங்கேயா போகிறாங்க. நான் ஸ்டெப் நின்றுனேன். வேக ஃபாஸ்ட் வாக்கிங் போடுறீங்கிறது உங்க 400 மீட்டர் மேலே வந்துருக்கோம் போலருக்கு. எங்கேயா போனீங்க? டீமோட வரத்த பிரச்சனை இல்லைங்க. 2 ஃபாஸ்ட் வாக்கு 2 ஸ்லோ வாக்கு நம்ம மிடில் நம்ம ஒரு ஆவரேஜாக மாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. நான் 2த்துக்கும் மிக்ஸ்டு. ஸ்லோ நடப்பேன், நான் ஸ்லோ நடப்பேன். ஃபாஸ்ட்டாக நடக்க சொன்னாலும் நான் ஃபாஸ்ட்டாக நடப்பேன். அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலி இன்றைக்கி ட்ரெயினிங் மெட்ராஸ் போகுது. எஸ்சிடிசி வால்வோலாம் இந்த போன நாகூட ஃபஸ்ட் கிளிப்பில் பார்த்துருக்கீங்க. சென்னை போக தான் ஒரு பிளானு. என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்துட்டாங்களே. ஏன்னா இன்னொரு சிறப்பான நாள் எங்கள் வீட்டில் குடும்பத் தலைவியோட பிறந்தநாள். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் யாருக்கு சொன்னாங்க.
ஸோ எங்கள் அம்மாவோட ஆசை ஒன்றுங்க இது. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எங்கள் அம்மா ஒரு இடத்துக்கு நான் கூட்டு போகணும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பேசிட்டு ஆக்கில் ஒரு கோயிலுங்க, கண்டிப்பாக பெருசாக தான் வீடியோ போகுது, கோச்சிக்க வேண்டாம். இந்த இடத்துல எனக்கும் இன்றைக்கி எங்கள் அம்மா ஒரு இடத்துக்கு கூட்டு போகணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை நோக்கி முடிக்கிறதுக்கோசம் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கேன். சப்பா இங்கே போனாப்பா நம்ம பயிர ஓடி வரும் பழைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. என் ஃபேஸ் கூட தான் கரெக்டாக எடுக்கிறேன்னான்னு தெரியல. எங்கே போனீங்க? நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேங்க. 4 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசிட்டு சரிங்களா. பின்னாடி அவங்க ஸ்லோ வந்துருக்காங்க. 2 பேர் அம்மாவோட ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. 2 பேரால் நடக்க முடியாது. நம்ம அடுத்த லிங்கத்தையும் வந்துடுவோம் போல இருக்குது இவனு போகிற ஃபாஸ்ட்டை பார்த்தா. இதே நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி தான் வந்தீங்கன்னா பஸ்ஸு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. நீங்கள் நார்மல் டேஸில் கூட கிரிவலம் வரலாங்க, தாராளமாக வாங்க. கிரிவலத்துக்கு நார்மல் டேஸில் கூட வாங்க. கைஸ் ஒரு 8 கிலோமீட்டர் முடிச்சாச்சுங்க. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் ஜஸ்ட்டு தான். இன்னும் ஒரு 1.5 பங்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாங்க. நம்ம கணக்குக்கு 3 1.5 பங்கு இன்னும் இருக்குது. 1.25 பங்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு கணக்குக்கு. 1 or 2 5ல் 1.25 பங்கு சரி எப்படி ஒன்று வச்சுக்கலாம் கொடுங்க. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. இதே நான் உங்கள்கிட்ட குழப்பிட்டு இருக்கணும். 2 பங்கு இருக்குதுங்க, 5ல் 2 பங்கு இன்னும் இருக்குதுங்க. துர்கை அம்மன் கோயில் இருக்கான். மத்திய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு போகணும் நம்மளோடது. வாங்க செல்லன்னு போவோம். அண்ணாச்சு நம்ம இது ஃபுல்லாக நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துமே கிரிவல பாதை தாங்க. பஸ் ஸ்டாண்ட் அந்த நடுவில் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இது இந்த மஞ்சள் கலர் பக்கத்தில், அதுதாங்க பஸ் ஸ்டாண்டு. அது சைடில் நம்ம பூந்து போயிட்டு வரணும், அவ்வளோதாங்க. நம்ம டீமு ஒரு 200 மீட்டர் தாண்டிட்டாங்க. நம்ம ஓடுவோமா இப்போ? ஆக்சுவலி நடக்கிற போது இந்த தலைவனை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. தலைவன் பேர் கிராட்டோஸ். பவர் பேங்க் 20,000 mAhங்க. பயப்பில் இவனை போட்டு தான் இன்றைக்கி அதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன் எல்லா வகையும். நாளை வரைக்கும் தாங்கவும் நம்புகிறேன், பார்ப்போம். ஏன்னா 5 பேர் வந்துருக்குங்க. நான் 4 பேர் தான் எனக்கு இங்கே திடீர்னு வர்றேன்னு சொல்லிட்டாங்க. வராதிங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம சேஃப்டி நம்ம பவர் பேங்க் பண்ணது நல்லதானேன்னு சொல்லிட்டு நான் பவர் பேங்க்கை, அதாவது இன்னைக்கு கிளம்புறேன்னா இன்னைக்கு காலை தாங்க பவர் பேங்க் ஆர்டர் பண்ணேன். பஸ் ஏறதுக்கு ஒரு 2 hours வந்தேங்க. எங்கள் வீட்டுக்கு பவர் பேங்க் வச்சு வந்து 1 ஹவரில் சார்ஜர் போட்டு 1 ஹவரில் கிளம்பி, அதாவது வரும்போது 50% சார்ஜர் 10,000 mAh வந்திருக்கு. நான் இது வரைக்கும் ஒரு என் ஃபோனோட பவர் பார்த்தீங்கன்னா 6,700 mAh இது பண்ணியிருக்கேன். ஒரு 30% வரைக்கும் சார்ஜ் போட்டேன். எங்கே நம்ம டீம் 200 மீட்டர் இல்லைங்க, அது மேலே தானே போயிட்டாங்க. சரி வாங்க பேசலாம். காய்ஸ் வாயுலிங்கம் வந்து விட்டோம். அடுத்து சந்திரலிங்கம் 1 கிலோமீட்டர் தாங்க. கீழே கோவில், இது வாசல் காமிச்சிட்றேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வாங்க சந்திரலிங்கம் நோக்கி 1 கிலோமீட்டர் நடப்போம். ஒரு ஆஃப் த டிஸ்டன்ஸ் முடிஞ்சப்போ தான் இந்த மாதிரி கார்பரேஷனால் டெவலப் பண்ணப்பட்ட ரெஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பிரேக் போடணும். எங்கே அடுத்த எங்கே முடிச்சுட்டு பிரேக் போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ ஒரு 2 நிமிஷம் பிரேக் எடுத்தேன். ஒரு டீ பிரேக் போட்டுருந்தா டைம் ஆகிடும். இனி எவ்வளோதான் இருக்குன்னு தெரில. இருக்கும் கண்டிப்பாக ஒரு 6வது 5 இருக்குங்க கண்டிப்பாக. நம்ம கார்பரேஷன் இருந்தாங்க திருவண்ணாமலை டு பெங்களூர். இப்போ திரும்ப அரூர் போகும்போது போல் போர்டு வச்சுக்க. அப்படி கைஸ் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க, முடிச்சிடலாங்க. இன்னொரு 2 ஹவர்ஸ் நம்ம டைமிங், என் கால்குலேஷன் 2 ஹவர்ஸ் இருக்குது, முடிச்சிடலான்னு தோணுது. 4 o'clock நான் முடிக்கணுன்றது என்னோடய எய்ம். எங்கள் இன்னொரு 4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. மேக்ஸிமம் 1.5 hours. டைம் பார்த்தீங்கன்னா 2:25. ஒரு 1 ஹவரில் முடிச்சிடலான்னு நம்புகிறேன். 1.5 hours, ஒரு 4 o'clock முடிச்சிடலாங்க. முடிச்சுட்டு உடனே 1/2 hour நம்ம ட்ரெயின், அதுதான் மேட்ரு. வாங்க போய் பார்க்கலாம். பிடிக்க முடியுமா பார்த்துடலாம். பிடிக்க முடிஞ்சால் அடுத்த விளாக் வரும்.
குபேரலிங்கம் வந்தாச்சுங்க. இன்னும் ஈசான்யலிங்கம் மட்டும் இருக்குங்க. அரௌண்டு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் பெண்டிங் இருக்குது. இன்னும் சீக்கிரமாக முடிச்சாலாம் தோணுது. 1 ஹவரில் நான் ஸ்டாப் போனால் 1 ஹவர் பிரேக் அடித்தா 1.5 ஹவர்ஸ் அவ்வளோங்க. 4 o'clock முடிச்சாலும் தோணுது. சரிங்களா, பார்த்தலாங்க. ஒரு கை பார்த்தலாம். 4:30 நம்ம ட்ரெயின் பிடிச்சிடலாமா யோசிப்போம். நான் விளாகிறது பாதையை குறைச்சிட்டேன். என்ன அப்படின்னா, இடுக்கு பிள்ளையார் கோயில் இருக்குங்களேங்க, அங்கே வந்துட்டோங்க. இப்போ மங்கு நடக்கிறனால நம்ம வீடியோ எடுத்திருந்தேன். இன்னும் கண்டிப்பாக அடுத்த பிளான் பிடிக்க முடியாது. ஸோ வீட்டுக்கு அப்படியே பாதையை ரெடியூஸ் பண்ணிட்டேன். நல்லா அங்கங்கே நின்று எடுத்துகிட்டு இருந்தானே. தனியாக இதுக்குன்னு ஒன்று நாள் கூட வருவோம், இன்னொரு நாள் கூட போடுவோம். சரிங்களா, அண்ணா அழைத்தால் இன்னொரு நாளுக்குள்ளே போட்டுடலாம். கடைசி லிங்கம் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். இதை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டு வழியாக அந்த கீழே பாதையில் நம்ம முடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போய் முடிச்சிட்டோன்னா டூரிஸ்ட் பஸ்ஸு பார்க்கிங் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ நீ நம்ம வீட்டிலேருந்து அப்பா வைக்கின்னு சொல்லிட்டாரு. ஓட்டோ சரிங்களா, கிட்டத்தட்ட முடிக்க போகிறேன். ஒரு ஃபாஸ்ட் வாக்கிங் போட்டுருக்கோம். ஏன்னா நிற்கிறதுக்கான நேரம் இல்லை. அதான் அடுத்த பிளான் இன்னொன்று போட்டு வச்சுருக்கேன். வீட்டில் ஓகே சொல்கிறேன்னா பிளானுக்கு இல்லையா ஊருக்கு அப்படி தாங்க இருக்கணும். பிளான் இந்த எக்ஸ்ட்ராவில் தான். கடைசியில் அந்த பாலிடிக்ஸ் ஃபெஸ்டிவலில் இந்த கோயில் என்ன நடந்துச்சு, எனக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லினால அதை பற்றி என்னன்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி இதை வெளில கொண்டு வரணுன்ற ஐடியா இல்லை. பரவாயில்ல, நம்ம வெளில கொண்டு வருவோம், தெரிய வைப்போம். இது இங்கே முக்கியம்னு பார்த்துருவோம். சரி, நைட்டு 10 மணிக்கு வெளில வரோம். அப்போ கூட கூட்டங்க. சரி, ஃபீஸ் கம்மி. இப்போ ஃபீஸில் ரொம்ப கேவலமாக இருக்குங்க. அதனால தான் ஃபீஸ் கம்மியில். நிஜமாக நான் இப்படிலாம் நடப்பேன், ஓய் இவ்வளோ தூரம் நான் நடப்பேன்றது ஏன் மேலே எனக்கு டவுட்ருங்க. ஆனால் அண்ணாமலையார் நீ நடப்ப, உன்னால் முடியும் அப்படின்னு அவரோட கீழ்வளத்தை சுற்றி வர வச்சுட்டாருங்க. ஐ திங்க் அந்த சார் நீங்கள் தான் இது சுடுகாட்டு பக்கத்தில் இருக்கிறது தானேங்க. நான் டிரான்ஸ்ஃபர் அண்ணாவோட வீடியோ தாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக எடுத்து வச்சு அனுப்பிட்டுருக்கேன். நான் அவர் மட்டும்தான் இது 2 தடவை போட்டிருக்காரு. அதுக்கடுத்து ஆர்விண்ணா அவருமே ஒரு தடவை போட்டிருக்காரு. 2 அண்ணங்களும் வீடியோ போட்டிருக்காங்க. தென் முதல் ஒரு விலாகத்தை பார்த்தேங்க. அவரோட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவர் ரொம்ப ஷார்ட்டாக போட்டிருந்தாருங்க. அது தான் மைனஸு. பட் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ. சரி, இன்னும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு 3/4 மணி நேரம் எனக்கு ஸ்லோவான தான். ஒரு 3/4 மணி நேரம் வரலாம். கடைசி லிங்கம் ஈசான்ய லிங்கம் 3 காலம் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க தரிசனத்துக்கு, ராஜகோபுரத்துக்கு. அங்கே போய் முடிச்சிடலாம் இருக்கோம். ஒரு ஓரமாக என்னன்னு தெரியலங்க. ஒரு இந்த 14 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் முக்கால்வாசி ஒரு முக்கால்வாசி இது பண்ணி வச்சுங்க. இன்னும் ஒரு 10% இருக்குங்க. 10%ன்னு நினைக்கிறேன். அதோட கம்மியாக தான் இருக்குது. ஒரு 10%, லெஸ் தென் 10% தாங்க இருக்குது ஈசான்ய லிங்கத்துலேருந்து.
கோயில் வரைக்கும் ராஜகோபுரம் வரைக்கும் நடக்குதுங்க. அதை முடிச்சிட்டா வி கம்ப்ளீட்டட் கிரிவலம் சக்ஸஸ்ஃபுல்லி. ஒன்றும் இல்லைங்க, நேராக போய் ஒரு லெஃப்ட் எடுத்துக்கு போக வேண்டியதாங்க. கோயிலுக்கு வந்தாச்சு கைஸ். இங்கே நம்ம கிரிவல பயணத்தை ஆரம்பித்தோமோ அங்கேயே முடிக்கிறோங்க. இதோட நம்ம கிரிவலம் முடியுது. சரிங்க, இந்த வீடியோ வராது. இப்போ இதை இங்கே ட்ராவல் பண்ணால் போடுறேங்க.